நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு எந்த கால்குலேட்டர் கொண்டு போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நமக்கு என்னென்ன வேணுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஓகே, நான் 2 கால்குலேட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, எக்ஸாமுக்கு நமக்கு 2 நீங்கள் கொண்டு போனால் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் வந்து ஒன்று அந்த டைமில் வந்து பேட்டரி இது வீக் ஆகிட்டாலோ அதுக்காக. எக்ஸாம் ஹால்குள்ளெலாம் வேண்டாம், பேக்குள்ளே வேணால் ஒரு ஸ்பேருக்கு வேணால் ஒன்று வச்சுக்கோங்க. பட் நாட் மேண்டேட்ரிப்பா. நீங்கள் ஒன்றை மட்டுமே நம்பி கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ நான் 2 கொண்டு போகலாமா அப்படின்னா, 2 கொண்டு போனீங்கன்னா பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு தான் நான் சொன்னேன். பட் கம்பல்சரி எல்லாருமே 2 கையில் வச்சிருக்கணுங்கிறது கிடையாது. அது வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஒரு சேஃப்டிக்காக நம்ம சொன்னது. ஒரு சிலர் கேட்டதுனால நான் சொன்னேன். ஓகே, நம்மலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று போதும். ரொம்ப சின்ன பேக்கெட் கால்குலேட்டர் வேண்டாம், நாட் அட்வைசபிள். இந்த சைஸ் வச்சுக்கோங்க. ஒன்று ஆர்பட் போங்க, இல்லைனா கேஷியோ போங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அட்வைசபிள் தான். சிஎம்ஏ எக்ஸாமுக்கு இது எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நாட் அலோட் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கே அங்கே நாட் அவைலபிள். ஓகேங்களா, நாட் அலோடு. உள்ளே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உள்ளே கொண்டு போயிடாதீங்க. இந்த 2 கால்குலேட்டர் எதனாலும் ஓகே. இல்லை ப்ரோ நான் சிட்டிசன் வச்சுருக்கேன், எதனாலும் ஓகேப்பா. பட் அட்வைசபிள் அப்படிங்கிறது வந்து இது ஓகேவாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் கிளாஸ் பர்பஸுக்கே இது தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, அதனால நான் சொன்னேன். ஓகே, கால்குலேட்டர் இப்போ நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பென் வந்து சஜஸ்ட் பண்ணும். பென் வந்து எவ்வளோ பென் வந்து நம்ம கொண்டு போகணும். பென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 3 பிளாக் கலர் பென் வச்சுக்கோங்க. சரிங்களா, 3 ஒரு உங்கள் சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன். ப்ரோ ஆல்ரெடி நான் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணுங்க, நோ இஷ்யூ. பால் பாயிண்ட் பென்னு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ப்பா. இப்போ நீங்கள் ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டார்க் ஜெல்லாக இருக்கும்போது உங்களுக்கு பேக் சைடில் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிய சான்ஸ் இருக்குது. ஓகே, பால் பாயிண்ட் பென் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. சரி, அப்படி எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும், இது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸோ வந்து பெட்டர். ஓகே, எக்ஸோ இந்த இருக்குல்ல, ஹவுசர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ப்ளூ கலர் பென்னு வந்து இப்போ நான் 2 பென் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெட்டராக இருக்கும். நார்மலாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் நம்ம சிஎம்ஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனா பெருசாக குண்டா அந்த தடிமனை எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வைஸ் வந்து பார்க்கிங்க அப்படின்னா. ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது பென்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு யூனோமேக்ஸ்னு சொல்லியிருக்கோம். யூனோமேக்ஸ், சரிங்களா. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் பென் தான். ஓகே, யூனோமேக்ஸ் வேணும்னா இந்த யூனோமேக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உட்டி, இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கக்கூடியது. சிலருக்கு வந்து மேபி வந்து உங்கள் பிளேஸில் வேறு ஏதாவது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கலாம். ஓகேங்களா, வேணும்னா அது நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. பிளாக் வாங்குறீங்க அப்படின்னா அது மட்டும் என்னோடய அட்வைஸ். இந்த இருக்குது பாருங்கள், இப்போ பிளாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்குது மேலே எப்படி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தெரியுதா? ஓகே, நான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதாவது ரொம்ப ஒரு டார்க்னஸ் வந்து எடுத்து கொடுக்காது உங்களுக்கு. கரெக்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். இந்த பாருங்கள், ஷார்ட் அண்ட் இதாக கொஞ்சம் நீட்டாக ரொம்ப அப்படியே பெருசாக பிளாக் கலரில் பளிச்சுன்னு அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு எடுக்காது. நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளாக்கும் இந்த ப்ளூவும் வந்து காம்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இது வந்து நமக்கு ரொம்ப டார்க்காக தெரிஞ்சு அது கீழே ப்ளூலாம் அது ஒரு மாதிரியாக தெரியும்ல, உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இது கிடையாது ஆக்சுவலி. அதனால் வந்து பிளாக் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸோ போகிறது பெட்டர். சில இது ஏன் சொல்கிறேன்னா அந்த நிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலாக இருக்க குட்டியாக, சில இதில் ரொம்ப உங்களுக்கு பெருசாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்லா பிளாக் வந்து தனியாக தெரிஞ்சால் அந்த ஸ்கூலில் காலேஜில் பண்ணுவோம்ல, பிளாக் கலர் வச்சு நல்லா யூஸ் பண்ணால் மார்க் நிறையா போடுவாங்க. அதெல்லாம் ப்ரொஃபஷனலில் கிடையாதுப்பா, சரிங்களா. அதனால் வந்து அந்த கான்செப்ட்லாம் விட்டுருங்க. இது வந்து நம்மளோட இதுக்காக நம்ம பண்ணுறோம். பிளாக்கு ப்ளூ மாற்றி யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ப்ரோ? அப்படி மாற்றி யூஸ் பண்ணால் மார்க் வராதா? அப்படிலாம் கிடையாதுப்பா. முன்னாடி மாற்றி யூஸ் பண்ணாங்க, பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பண்ணாமலாம் இங்கே யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இப்போ உங்களுக்கு முன்னாடி எம்சிக்யூக்கு வந்து ஷேட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் பிளாக் எம்சிக்யூ ஃபுல்லாக, சரிங்களா. அந்த மாதிரி உள்ள தியரிட்டிக்கலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டிங்க்கு பிளாக்கு, உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து ப்ளூ கொடுத்துருங்க. ஓகே, இல்லை ப்ரோ நான் பிளாக் யூஸ் பண்ண லைக் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிசம்பர் 2024 இது ஒரு ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் வச்சு போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செமிகோலோனோ இந்த மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு டபுள் லைன் நீங்கள் போடனா கூட டபுள் லைன் கூட நீங்கள் பக்கத்தில் அப்படியே போட்டுக்கலாம்.
ஓகே, அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு கொஷின்ஸ் முடிய நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ் இங்கே முடிஞ்சிருக்குன்னா நம்ம லைன் போடுறோம்ல, நமக்கு எக்ஸாமில் வந்து ரூல்டு ஷீட் தானே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கேல் பென்சில் வச்சு நீங்கள் லைன் போடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பென்சில் வச்சு இந்த லைன் போடுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் லைன் போடும்போது டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் உங்களுக்கு இல்லையா. டிப்பு வந்து நமக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லைனிங்க்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணால் தாராளமாக ஸ்கேலு தென் பிளாக் கலர் லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பென்சில் வச்சு போட்டு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சம்டைம்ஸ் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக லைனிங் நீங்கள் டபுள் லைன் போடுங்க, சிங்கிள் லைன் போடுங்க. ஒரு கொஷின்ஸ் முடிஞ்சுன்னா டபுள் லைன் போடுங்க. டபுள் லைன் ஸ்கேல் வச்சு அப்படியே பக்கத்துலேயே வந்து டபுள் லைன் போட்டுருங்க. சரிங்களா. சிங்கிள் லைன் போட்டாலும் அது போட்ட மாதிரி தெரியாது, அதுக்காக தான் நான் டபுள் லைன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் டிப் பென்சில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, சிலர் அப்சரா யூஸ் பண்ணுறீங்கன்னா மறந்துடாமல் ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. டிப் இது கொண்டு போகிறீங்கன்னா 0.5 0.7 பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 0.7 0.9 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. 5 ரொம்ப இதாயிரும். 0.7 யூஸ் பண்ணுறீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து நீங்கள் 2 டிப் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, தென் எரேசர். சரிங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எரேசர், பென் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ நீங்கள் பிளாக் கொண்டு போகிறா இருந்தால் ஒரு சிங்கிள் பிளாக் மட்டும் போதும், சிங்கிள் பிளாக் போதும். அது போக வந்து ப்ளூ கலர் வந்து நீங்கள் 2ஓ 3ஓ வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ 2 வந்து ஒரு பிராண்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இன்னொரு பிராண்டை வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கா. இப்போ இது எக்ஸாம் நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதில் வந்து ஒரு கால்குலேட்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்க போகிறீங்க. இது இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நான் போட்டுக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு இது நான் சொல்ல நினச்சேன், அந்த ரோரிட்டோன்னு நினைக்கிறேன், ரோரிட்டோவில் பட்டர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு கலரில் அந்த டிப்பன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த எல்லோ பிங்க் ப்ளூன்னு சொல்லிட்டு அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நல்லாயிருக்கும், அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதோட இங்க் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது இன்கேஸ் யார் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். கால்குலேட்டர் மறந்துடாமல் எக்ஸாமுக்கு இது பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 145க்கு நீங்கள் கிளாஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 140க்கு நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னு தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, 3 பென் இருக்கா, ஒரு பிளாக் பென் இருக்கா, டிப் பாக்ஸ் வச்சுருக்கோமா, பென்சில் வச்சுருக்கோமா, எரேசர் வச்சுருக்கோமா, கால்குலேட்டர் வச்சுருக்கோமா, ஸ்கேல் வச்சுருக்கோமா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு போய் 2 o'clock பார்த்தீங்கன்னா பென் இருக்காது, இல்லை பென்சில் இருக்காது. எதுக்கு அவ்வளோ ஹரிபரியாக போய்கிட்டு, நல்லா எல்லாத்தையும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 140க்கு நீங்கள் செக் பண்ணிட்டு 145க்கு அவங்க கூப்பிடும்போது உள்ளே போய் இது பண்ணிடுங்க. சரிங்களா. தட்ஸ் ஆல். ரப்பர் பேண்ட் போனால் போட்டுக்கோங்க. இல்லை நான் மொத்தமாக வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் மாதிரி வாங்கிக்கிறேன் ப்ரோனா வாங்கிக்கோங்க, தாராளமாக வாங்கிக்கோங்க. பட் டிரான்ஸ்பரண்ட் பவுச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே என்ன வச்சுருக்கீங்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, சரி. இது வந்து ஒரு ஃபைல்ப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஓகே, உங்களோட இதுக்காக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு வரீங்கல்ல, ஹால் டிக்கெட் வந்து இப்போ இதுக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகலாம், எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே உள்ளே என்ன வச்சுருந்தாலும் அப்படியே பேக்கில் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் தாராளமாக நீங்கள் உள்ளே கொண்டு போனால் கொண்டு போய்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஃபைல், ஹால் டிக்கெட்டு, அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஐடி கார்டு யார்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். சரிங்களா. ஹால் டிக்கெட் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்டு வந்து நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலே போதும், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா, சரிங்களா. அதே மாதிரி ஹால் டிக்கெட் 2 pages இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஹால் டிக்கெட்டு தென் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், இந்த ஆதார் கார்டு, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், இந்த இதோட ஒரிஜினல் மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஏன்னா சம்டைம்ஸ் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, இருந்தால் நம்ம கையில் வச்சுக்கணும்ல, அங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பர்பஸ்க்காக. ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா. இது ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லை டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த பேப்பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் உள்ள பேப்பர் மட்டும் நான் கொண்டு போகிறனாலும் எக்ஸாம் சென்டருக்கு அட்லீஸ்ட் வீட்டிலேருந்து சென்டர் போகிற வரைக்குமாச்சு ஹால் டிக்கெட் பத்திரமா இருக்கும்ல, அதுக்காக இந்த கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே, அதேமாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேடு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட். ஆனால் நீங்கள் அது பேடும் அதே தான், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் கம்பல்சரி. ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்சிக்யூ இருக்குல்ல, இன்டர் ஃபைனல் எல்லாருக்கும் இந்த எம்சிக்யூ இருக்குல்ல, எம்சிக்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ 1 அப்படின்னு சொல்லி போட்டு ABCD அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சக்கப்புறம் எக்ஸாமில் ஷேட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் அதுதான், ப்ரோ எம்சிக்யூ வந்து இப்போ நம்ம பென்சில்ட்டு ஷேட் பண்ணிக்கலாமா, பென்சில்ட்டு ஷேட் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென், இல்லைனா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், அதை வச்சு தான் கம்பல்சரி வந்து நீங்கள் நல்லா வந்து ஷேட் பண்ணணும். பென்சில் வச்சு பண்ணால் வேலிடு கூட கிடையாது நமக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் பென்சில் வச்சு பண்ணிடாதீங்க, புரியுதுங்களா. பென் வச்சு தான் பண்ணணும். அப்போ நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறாங்க, ப்ரோ நான் ஃபஸ்ட்டு இப்போ 1ல் A போட்டேன், எக்ஸாம்லாம் முடிஞ்சக்கப்புறம் தெரியுது அது 1ல் ஆன்சர் C, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், பட்
ஒன்று என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் 1 வேர்டை முடிச்சிடணும். இல்லைன்னா இப்போ உங்களுக்கு 2 to 5 எக்ஸாமா, 2 to 5 எக்ஸாம்னா ஒரு 4:30 போல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 வேர்ட்ஸை ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும். இப்படி வேணால் பண்ணலாம். இந்த டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் அட்வான்டேஜை மாற்றணும், அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே 1 வேர்டை ஃபுல்லாக ரைட்டாக எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண சொல்லி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. இன்னொன்று, இப்போ இதை ஷேட் பண்ணிட்டீங்க, அடுத்து இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இதை ஸ்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1 வேர்டுக்கு 0 மார்க். நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ அதனால் 1 டைம் என்ன ஷேட் பண்ணுறீங்களோ அதுதான். அதனால தான் சொல்கிறேன், ஒன்று ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 4:30க்கு பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ 2:30 எல்லோரும் 1 முடிச்சக்கப்புறம் 4:30 அந்த டைமில் ஒரு டவுட் வரும், இந்த 1 இந்த ஆன்சரோ அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது, மொத்தமும் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். எல்லாருக்குமே அதுதான், பென்சில் வச்சு இது பண்ணாதீங்க. ஓகே, அப்படியே பென்சில் வச்சு பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு 1 or 2 ஒன்னோட பண்ணிவிட்டு ப்ரோ இப்போதைக்கு நான் பென்சில் வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 o'clock போகிற அதை எரேஸ் பண்ணிட்டு பென்ட்டு மாற்றிக்கிறேன், ஏன்னா டவுட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் அதையும் பென் வச்சு மாற்றிக்கணும், அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பென் இவ்வளோ பென்லாம் நீங்கள் கொண்டு போகணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 பென்னு ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளூனா ப்ளூ வச்சு மட்டும் ஷேட் பண்ணுங்கள், பிளாக்னா பிளாக் வச்சு மட்டும் ஷேட் பண்ணுங்கள். மாற்றி இது பண்ணிட்டு இருக்காதீங்க. கால்குலேட்டர் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல்பா. ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக வீடியோ வந்து அப்கமிங்கில் இன்னும் இதில் வந்து பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டவுட்ஸு ஃபார் பாய்ஸ். இப்போ பாய்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ப்ரோ வாட்ச்லாம் வந்து ஆக்சுவலி அலோடு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எஸ், வாட்ச்லாம் வந்து அலோடு தான், பட் சிஸ்டமேட்டிக் வாட்ச் வந்து உங்களுக்கு அலோடு கிடையாது. டே டைம் இதை தவிர வேறு எதுவும் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டிங்ஸ் செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் லைட்டிங்ஸுங்கிறதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஜிட்டல் லெவலில் வந்து போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி இதை மட்டும் வாட்ச் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அலோடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் பெல்ட்லாம் வந்து அலோடு தான்ப்பா, பெல்ட் அலோடு தான். நீங்கள் ஷூஸ் இன்கேஸ் நீங்கள் போகிறா இருந்தால் ஷூஸ் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் செப்பல்ஸ் போகிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஷர்ட்டு டிஷர்ட்டு எதுனாலும் போடுங்க, நோ இஷ்யூஸ். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, இப்போ 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷர்ட்டை போடுறீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக அந்த லெவலில் வந்து இது பண்ணிக்காதீங்க. ஓகே, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னா, நீங்கள் டைட்டாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பேப்பருக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க, தியரி பேப்பர்லாம் எழுதும்போது ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அதனால் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல் ஹேண்ட் போடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் மட்டும் ரொம்ப டைட்டாக இருந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அது அந்த ஹேண்ட் மடக்கும் போது வந்து உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காலேஜில் நம்ம ரைட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபுல் ஹேண்டை வந்து ஹாஃப் ஹேண்ட் லெவலில் மாற்றி உட்காந்து செமஸ்டர் எக்ஸாமில் இருப்போம்ல, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு டிஷர்ட் வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாமா ப்ரோன்னா, தப்பு இல்லை, யூஸ் இன்கேஸ் நீங்கள் போட்டு போகலாமா அப்படின்னா போட்டு போகலாம். நீங்கள் ஹாஃப் ஹேண்டாக இருக்கட்டும், ஃபுல் ஹேண்டாக இருக்கட்டும், நீங்கள் அது நார்மலாக டிஷர்ட் போடலாம், நீங்கள் போட்டுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஏன்னா இது நிறைய பேர் டவுட் கேட்டது, டிஷர்ட் அலோடா அப்படின்னு கேட்டால், எஸ் டிஷர்ட் அலோடு தான், நாட் அலோட்லாம் கிடையாது, டிஷர்ட் அலோடு தான் உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். அதே மாதிரி சென்டருக்கு உள்ள நீங்கள் வந்து உங்கள் கையில் வேலெட்டு, கோம்பு இது 2மே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பேகுக்குள்ளே வச்சு, இது அப்புறம் மொபைல் ஃபோன் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். வேலெட்டு, கோம்பு, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பேக் உங்கள் ஹாலுக்கு வெளியிலே வச்சுக்கலாம்ப்பா. அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. பேக் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஹால் எங்கே இருக்கோ அந்த ஹாலுக்கு வெளியிலே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம். அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் தானே அப்படின்னா, அதெல்லாம் போட்டுக்கலாம். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. இன்கேஸ் வந்து நான் கையில் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்கேன், அந்த மாதிரி இல்லை ரிங் போட்டிருக்கேன், தாராளமாக போட்டுக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பேக்கெட்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. இப்போ பைக் கீ, கார் கீ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேக்கில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, மொபைல் ஃபோன் வந்து சைலண்ட்லேயோ இல்லைனா ஏர்ப்ளேன் மோட்லேயோ இல்லைனா சுவிட்ச் ஆஃப்லேயோ போட்டு வச்சுட்டு உங்கள் பேக்கில் வச்சுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது 2 o'clock மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நீங்களாகவே போய் சார் மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு 5 o'clock எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நோ இஷ்யூ. சரிங்களா, தட்ஸ் ஆல். சேம் கேர்ள்ஸ்க்கும் அதே தான். வேலெட்டு, கோம்பு,
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பேக்கில் வச்சுக்கிறது. கோல்டு எல்லாமே வந்து அலோடு தான். அதே மாதிரி தான் மொபைல் ஃபோனும் வந்து வாட்ச்சு, ஸோ இது எல்லாமே ஓகே தான். சரிங்களா? கேர்ள்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ட்ரெஸ் வந்து இன்கேஸ் வந்து டிஷர்ட்ஸ் போட்டு வந்தால் அலோடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நார்மலாக அலோடு தான். சரிங்களா? அவங்களுக்கும் வந்து அலோடு தான். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு மெயினானது. இதை மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் போதும். சரிங்களா? இன்கேஸ் வந்து 145 போல் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இஷ்யூ பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கம்பல்சரி வந்து உங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்டு, சார் எங்களுக்கு கொஷின் பேப்பர் ரீடிங் டைம் 15 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுங்க தயவு செஞ்சு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். 145 கொஷின் பேப்பர் இஷ்யூ. ஓகே. அவங்க பண்ணாமல் இருந்தால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சது. ஹால் டிக்கெட்டை மட்டும் கையில் இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமானா அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட்லாம் அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஐ மீன் எதுனா இன்ஸ்ட்ரக்ஷன் பிரிண்ட் அவுட் வேணான்னு சொல்கிறேன். ஓகே. இதை ஃபுல்லாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.